Hi hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட பேக்கேஜிங், அதோட அன்பாக்சிங், அதுக்கு அப்புறம் அதோட ரிவ்யூ, யூசேஜ், அதுக்கு அப்புறம் அதோட கொஞ்சம் டிப்ஸ் and அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு அதோட டிப்ஸ் and ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பஜாஜ் தான் நான் வாங்கியிருக்கேன். அதோட இப்போ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நல்ல செக்யூராக தான் இருந்துச்சு, எந்த டேமேஜுமே நமக்கு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட வால்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130V to 260V வரைக்கும் நமக்கு வால்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளாடி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல் தான் உங்களுக்கு பேசிக்காக விடையே மாடல் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ICX 130 இண்டக்ஷன் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிராண்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 year வாரண்டி கூட நம்ம கொடுத்துருக்காங்க. சில இது குக்கரில் இண்டக்ஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 years வரைக்கும் கொடுப்பாங்க. நான் எனக்கு பார்த்தீங்கன்னா 1 year தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி பவர் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எவ்வளோ குக் ஐட்டம் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன படக்கூட சேஃப்டி, இதை ரொம்பவே சேஃப்டியாக தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கூட நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ப்ராடக்டோட நேமு, இது என்ன பிராண்டு, மாடல் நம்பரு, அதுக்கப்புறம் இதோட MRP எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா MRP உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து வால்டேஜும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து கொடுத்துருக்கிறது 230 வால்டேஜ் டு 50 Hz மெகாஃபிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் MRP பார்த்தீங்கன்னா 2850 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் 2000க்கு தான் வாங்கினேன். இதில் வந்து உங்களுக்கு சாதா லோக்கல் ஷாப்பில் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த பிராண்டு பிடிச்சிருக்குன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எதுவுமே இல்லை. நம்ம இது வந்து இதே தான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பேக்கேஜிங்கில் பெருசாக எதுவுமே நமக்கு கொடுக்கல. அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு பேக்கேஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம பேக்கேஜிங்கில் பார்த்தா அதே இது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அதில் வந்து நமக்கு எல்லாமே கிளியராகவே கொடுத்துருக்காங்க. எப்படி நோட்டீஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இந்த ரவுண்ட் பேஸில் வந்து நம்ம கை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் தான் நமக்கு வந்து நமக்கு வெசல்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு இந்த ரவுண்டுக்குள்ளாடி தான் இது இருக்கணும், அதில் தான் ஃபயர் பாஸ் ஆகும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் பட்டன் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சில இதில் பார்த்திங்கன்னா சில இதில் டச் மாடலும் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி வந்து பிக் பண்ணது பார்த்திங்கன்னா பட்டன் மாடலாக நான் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மேலே. அதுக்கப்புறமா பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 கார்னரில் ஒரு 4 கால் மாதிரி ஒரு தூணுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதோட லுக் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. லுக் வைஸ் பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சில்லாங்க கோல்டன் கலர் அண்டு பிளாக் கலர் தான் இது தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் வந்து ரொம்ப ஃப்ளாட்டில் வைக்காமல் கொஞ்சம் காத்தோட்டமாக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது உங்களுக்கு டெமோ காமிச்சு தரேன். ஆல்ரெடி ப்ளக் வந்து குத்திட்டேன். அதுக்கப்புறமா வெசல்ஸையும் அதை ஒரு கொஞ்சம் தண்ணி நான் உங்களுக்கு சூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் போட்டதுக்கப்புறமா இந்த ஆன் பட்டனை ஆன் பண்ணி விட்டுறோம். ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது எல்லாமே லைட் ஆன் பண்ணி மட்டும் விட்டால் போதும். வேறு எதுவுமே நம்ம ப்ரெஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கடுத்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ கிளியராக தெரியும். நிறைய பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் அழகாகவே தெரியுது, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பட்டன்ஸுக்கும் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பட்டன்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டைம்லேயும் இவங்க வந்து ஒரு அளவில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம வந்து வைக்கிறது ஒரு அளவாக இருக்கும். ஸோ நமக்கு இது எதுவுமே யூஸ் ஆகிறது குக்கிங் டைம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
இதில் வந்து ஒரு தோசை ரொட்டி இது மட்டுமே தான் நமக்கு யூஸ் ஆகுது, வேறு எதுவுமே யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் எல்லாம் டைமர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டைமர் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஒர்க் ஆகுது. டைமர் ரொம்ப இப்போ நம்ம எக்கெல்லாம் பாயில் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம வந்து எக் பாயில் பண்ணுறோம். அதுக்கு நம்ம பக்கத்துலேயே நிற்க முடியாதுல்ல. ஸோ டைமரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், டைமரை வந்து நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ண 30 இது காமிக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்ட்டா அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது கொஞ்சம் இதை மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், ஒரு வாட்டி கூட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிவிட்டேன். நான் டைமர் இந்த ஒரு வாட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது 120 ஆயிரும். இப்போ வந்து 30 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். இதை மைனஸ் பண்ணோன்னா உங்களுக்கு எவ்வளோ நிமிஷத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும்னா கம்மியாக பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஜாஸ்தியாக வேணும்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 8 மினிட்ஸுக்கு வச்சுருக்கேன்னா 8 மினிட்ஸுக்கு வச்சா போதும். நமக்கு கரண்ட் அதிகமாக செலவழியாது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, இது வந்து எப்போவுமே நீங்கள் ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஒரு ஆன் பண்ணும்போது எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வைங்க, கம்மி பண்ணிக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆன் பண்ணாதீங்க. ஜாஸ்தி பண்ணால் உங்களுக்கு கரண்ட் ரொம்பவே கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தியாக இழுக்கும். அதே மாதிரி வால்டேஜ் கம்மியாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணாதீங்க, அது சீக்கிரமாக உங்களுக்கு இது நாசமாயிரும். ஸோ நீங்கள் வால்டேஜ் கம்மியாக கரெக்டாக இருக்கும்போது அந்த டைமில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து தண்ணி வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் கொதிச்சிருக்கு அப்படின்னு. நான் வீடியோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த டைமில் தான் நான் ஆன் பண்ணேன். இப்போ தான் வைக்கேன். எவ்வளோ சீக்கிரத்தில் கொதிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சீக்கிரமாக குக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஆனால் என்ன, சீக்கிரமாக குக் ஆகிறதுனால தாளிக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டம் வந்து கொஞ்சம் கட்டியான வெசல்ஸாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேறு இதில் என்ன சொல்லதுருக்கா, இதுக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். வேறு எதுவுமே நமக்கு இதில் தேவை கிடையாது, இது பண்ண வேண்டியதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் பிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.